கண்டங்கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கத்திரிக்காய் மாதிரியே சின்ன சின்னதாக இருக்கும். மேலெல்லாம் நிறைய முள் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் சிசரை வச்சு நல்லா அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கட் பண்ணிவிட்டு காயை ரெண்டாக கட் பண்ணி அதில் உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பிஞ்சு காயாக இருந்தால் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முத்தலாக இருந்தால் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கணும். இப்போது குழம்புக்கு தேவையானது இந்த நறுக்கிய கண்டங்கத்திரிக்காய், அப்புறம் 2 தக்காளியும் இதை அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துருவலையும் அரைச்சிருக்கேன். குழம்புத்தூள், வெந்தயம், கடுகு, மஞ்சப்பொடி, சின்ன வெங்காயம், பூண்டு, நல்லெண்ணெய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது ஒரு சட்டியில் 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகும் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்து நம்ம நறுக்கிய காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதிலேயே குழம்பு தூளையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்சா புளி கரைச்சலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதி வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சா சுவையான கண்டங்கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.